கருத்து கணிப்புக்கு பிறகுதான் மாநாடும் நடந்தது. அதுல விஜய் பேச்செல்லாம் அதற்கு பிறகுதான் நடந்தது. விஜய் அவர்கள் களத்துக்கு இன்னும் தீவிரமா வராத போது இந்த இம்பாக்ட் இருக்கு. ஒருவேளை களத்துக்கு வந்தா அது மாறவும் வாய்ப்பு இருக்குல்ல? அதாவது மாநாடுக்கு பிறகு இன்னும் பின்னடைவைத்தான் தவைக்க சந்தித்திருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? அதுதான் உண்மை. முதல் மாநாட்டுக்கும் இரண்டாவது மாநாட்டுக்கும் இடையில எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குதுன்னு நீங்க பாருங்க. ரெண்டாவது மாநாடு எதிர்பார்ப்பை எல்லாம் பொய்யாக்கி இருக்கிறது. அவர் மேல கொஞ்சமாவது எதிர்பார்ப்பு வச்சிருந்தவங்களும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு உள்ளீடு இல்லை, ஒரு கருப்பொருள் இல்லை, மாநாடு சொதப்பல், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கட்சி எப்படி மாநாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமான மாநாடு அமைஞ்சு போச்சு. அதில் பலியானவர்களுக்கு கூட ஒரு இரங்கல் தெரிவிக்காத ஒரு மாநாடு, உலகத்திலேயே ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாத, தீர்மானம் நிறைவேற்றாத ஒரு மாநாடு, தீர்மானம் வாசிக்காத ஒரு மாநாடு. அதாவது மாநாட்டில் வேறு எது இருக்கோ இல்லையோ, தலைவர் உரை கூட சில நேரம் மழை இல்லாமல் போயிடும், சரின்னு சொல்லி முடிச்சிருவாங்க டக்குன்னு. ஆனால் தீர்மானம் இல்லாமல் முடிக்கவே மாட்டாங்க. தீர்மானத்தை வாசிக்காம எந்த மாநாடும் நிறைவு பெறாது, முற்று பெறாது. அந்த மாநாட்டினுடைய மையமே தீர்மானங்கள் தான். எல்லா மாநாடுகள்லையும் நம்ம பார்த்துருக்கோம்.